வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன அப்படின்னா டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மீன் அப்படின்னா ஃபார் அ கிவன் டேட்டா வித் n அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் x1 x2 இதெல்லாம் தான் அதோட எலமெண்ட்ஸாக இருக்குது. அது வேல்யூஸ். இப்போ என்ன அப்படின்னா இந்த டீவியேஷன் ஃப்ரம் த மீன் அப்படிங்கிறது மீனுங்கிறது எக்ஸ் பார். இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா x1 மைனஸ் எக்ஸ் பார் x2 மைனஸ் எக்ஸ் பார். இது ஒரு டேர்ம் அப்புறம் நம்ம n நமக்கு தெரியாது இல்லையா எந்த வேல்யூ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால xn மைனஸ் எக்ஸ் பார். இந்த டீவியேஷன் ஃப்ரம் த மீன் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் எழுதணும். அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மீன். அதாவது நம்ம டீவியேஷன் ஃப்ரம் த மீன் இப்போ தான் பார்த்தோம். இதை எப்படி எழுதலாம், அதாவது n அப்சர்வேஷன்ஸ் இருக்கிறப்போ x1 x2 அப்படிங்கிறது எலமெண்ட்ஸ் ஆகும், எக்ஸ் பாருங்கிறது மீனாகவும் இருந்துச்சு அப்படின்னா இதோட டீவியேஷன் நம்ம இப்படி தான் எழுதணும். அப்போது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீன். நம்ம கண்டுபிடிச்ச இந்த டீவியேஷன் ஃப்ரம் த மீனை நம்ம ஸ்கொயர் பண்ணால் அதுதான் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீன். அந்த வேல்யூஸ் x1 மைனஸ் எக்ஸ் பாருக்கு ஹோல் ஸ்கொயர் போடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் ஸ்கொயர் போட்டாங்க அப்படின்னா அதான் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் த மீன். இது இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா சம்மேஷன். இந்த சிம்பிளுக்கு பேர் சம்மேஷன். சம்மேஷன் அப்படின்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். I இஸ் ஈக்குவல் டு 1. ஐங்கிறது 1லேருந்து n வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 1 2 3க்கு பதிலாக இவங்க I எழுதிக்கிறாங்க. ஏன்னா இங்கே முதல்ல அவங்க சொல்லிடுறாங்க I ஈக்குவல் டு 1 to n, 1லேருந்து n வரைக்கும் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டதுனால xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் சம்மேஷன் அல்லனா சிக்மான்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா வேரியன்ஸ். வேரியன்ஸ் அப்படிங்கிறது மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீன். அதாவது இந்த ஸ்கொயர்ஸ் ஆஃப் மீன், ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதோட மீன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நார்மலாக மீன் அப்படின்னா நம்ம மீன், மீடியன், மோட், ரேஞ்ச் இதுக்கெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், போய் பாருங்கள். மீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குற எல்லா டேர்ம்ஸும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீன் ஆஃப் இந்த ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் மீனோட மீன் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல இதோட ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் அப்படிங்கிறது இந்த எலமெண்ட்ஸ் தான். இதுக்கு மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் எழுதிட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை நமக்கு தெரியாது, அப்போது என்னால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த வேரியன்ஸை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் இப்படி போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் சிக்மா. சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறதால தான் வேரியன்ஸ் நம்ம டினோட் பண்ணுறோம். அப்போது சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீனை இந்த மாதிரி கூட ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னு அதை தான் இப்படி லென்த்தாக எழுதாமல் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. சம்மேஷன் I இஸ் ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. இதான் நம்மளோட வேரியன்ஸ் ஃபார்முலா. இப்போ தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன அப்படிங்கிற டாபிக் உள்ளேயே வரும். அப்படின்னா என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். வேரியன்ஸோட ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்தோம். சம்மேஷன் I இஸ் ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. அந்த ஃபார்முலாவுடைய பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்கிறாங்க. அப்போது அதே ஃபார்முலாவை அப்படியே எழுதி ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா அதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போது கேல்குலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கேல்குலேஷன் அப்படிங்கும்போது இதில் சில டைப்ஸ் இருக்குது. குரூப்டு டேட்டாவுக்கு சில மெத்தட்ஸ், அன்குரூப்டு டேட்டாவுக்கு சில மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த அன்குரூப்டு டேட்டாஸில் 4 டைப் இருக்குது. டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். அதே மாதிரி இந்த குரூப்டு டேட்டாஸில் மீன் மெத்தட், அசியூம்டு மீன், ஸ்டெப் டீவியேஷன் இருக்குது. இப்போ இதுக்கெலாம் ஃபார்முலா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கேல்குலேஷன் ஃபார் எஸ்டிங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்.
ஃபார் அன்குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டாவுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடில் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபார்முலான்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ. இந்த எக்ஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஐயோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை தான் வந்து நம்ம அந்த இடத்துல போடணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். the number of televisions sold in each day of a week are அப்படின்னு சொல்லிட்டு சில இது கொடுத்துருக்குறாங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸை தான் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக அந்த எக்ஸ்ஐக்கு பதிலாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ இந்த ஐங்கிறதுக்கு 1லேருந்து n வரைக்கும் தான் வேல்யூஸ். என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படி. அடுத்தது வந்து இந்த ஃபார்முலாவில் சம்மேஷன் சொன்னாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணி அப்படின்னு அர்த்தம். ஆட் பண்ணுறது தான் வந்து சம்மேஷன். இந்த மாதிரி போட்டோன்னா இது வந்து டைரக்ட் மெத்தட். இப்போது வந்து நான் ஃபார்முலாஸும் எப்படி அந்த வேல்யூ அப்போ எக்ஸ்ஐன்னா அதோட மீனிங் என்ன, என்னன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒவ்வொரு சம்மும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மீன் மெத்தட். மீன் மெத்தட்லேயே பார்த்தோம்னா அதே தான், எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பார் அப்படிங்கிறது வந்து மீன் வேல்யூ. பேர்லேயே வந்து மீன் மெத்தட் அப்படின்னு இருக்குது. இப்போது மீன் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம இந்த எக்ஸ் பாருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். மிச்சத்தெல்லாம் வந்து அதே தான். சம்மேஷன் இருக்குது, எக்ஸ்ஐ இருக்குது, அப்புறம் n கண்டுபிடிக்கிறது தான். அந்த எக்ஸ் பார் மட்டும்தான் வருது. நம்ம ஆரம்பத்திலே வந்து மீன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அசியூம்டு மீன் மெத்தட். இந்த இடத்துல ஏ வருது இல்லையா, இந்த ஏ தான் வந்து அசியூம்டு மீன். நம்ம மீன் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த மீன் தான் வந்து அசியூம்டு மீன். அப்போ இந்த இடத்துலையும் நம்ம மீன் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். இப்போ இந்த ஸ்டெப் டீவியேஷனில் என்னென்னு பார்த்தோம்னா அசியூம்டு மீன் இதே ஃபார்முலா தான் இதுக்கும். இந்த டிஐக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஐங்கிறது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து நான் உங்களுக்கு 2 தடவை இப்படி வேறு வேறு மாதிரி எழுதி உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். இதுக்கு இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம டிஐ போட்டுக்கலாம், இல்லை இந்த இடத்துக்கு பதிலாக எக்ஸ்ஐ மைனஸ் ஏ போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான், அது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த ஸ்டெப் டீவியேஷனில் என்ன எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்த்தோன்னா இந்த சி தான் எக்ஸ்ட்ரா வரும். சிக்கு என்ன மீனிங் அப்படின்னா அது வந்து காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏவோட காமன் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த காமன் டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு இந்த சி. இப்போ வந்து calculation of standard deviation for grouped data. grouped dataல வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீன் மெத்தட் எப்படி அப்படின்னா எஃப்ஐ. இந்த எஃப்ஐ அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. கொஷனில் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்லிப் டெஸ்ட் ஆர் கிவன் பிலோ அப்படி சொல்லிட்டு இந்த எஃப்ங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து குரூப்டு டேட்டா அன்குரூப்டு டேட்டா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது வந்து அன்குரூப்டு டேட்டாவோடது, அன்குரூப்டு டேட்டா. இது வந்து குரூப்டு டேட்டாவோடது. அதாவது பார்த்தாலே நமக்கு தெரியும் இத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. 6 பேருக்கு 3, 8க்கு 5 அப்படின்னு சொல்லி அவங்களே குரூப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் டெலிவிஷன் சோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் இவ்வளோ எந்தெந்த நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லாமல் வாரத்தில் இவ்வளோ அப்படி சொல்லி மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து அன்குரூப்டு, இது வந்து குரூப். இதுதான் இதுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மீன் மெத்தட் ஃபார்முலாவில் எஃப் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. அந்த ஐக்கு வந்து அதே தான் 1லேருந்து n வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நிறையா நம்பர் 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா. அப்போது இந்த ஐங்கிறது வந்து அந்த 1லேருந்து n வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் குறிக்குது. இந்த எஃப்ஐ பிளேஸில் நம்ம ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எக்ஸ்ஐங்கிறது அதே மாதிரி தான். எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூஸையும் அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எக்ஸ் பாருங்கிறது மீன். இந்த எண்ணுக்கு கேபிட்டல் எண்ணுக்கு வந்து என்ன ஃபார்முலா சொல்கிறாங்க அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. அந்த எஃப்ஐயோட சம்மேஷன் தான் வந்து இந்த கேபிட்டல் என் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் டைப் பார்த்தோன்னா அசியூம்டு மீன் மெத்தட். இதுக்கும் வந்து அதே ஃபார்முலா தான், அதே தான் வருது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏ வருது. இந்த இடத்துல எக்ஸ் பார் போட்டோம், இங்கே வந்து ஏ போடுறோம். இந்த ஏ வந்து முதல்ல சொன்ன மாதிரி அசியூம்டு மீன் நேம்லேயே இருக்குது. அசியூம்டு மீன் நம்ம மீன் கண்டுபிடிச்சா அதுலேருந்து அசியூம்டு மீன் எழுதி இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா வச்சு போட்டுக்கணும். இப்போ வந்து calculation ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா இது வந்து இன்டர்வல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க.
இந்த 0 to 10 அப்படிங்கிற அந்த மார்க்ஸ்குள்ளார 8 பேர், 10லேருந்து 20க்குள்ளே இந்த 12 பேர் அப்படி சொல்லி இன்டர்வல் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து நம்ம கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கான மீன் மெத்தடோட ஃபார்முலா என்னென்னா சம்மேஷன் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐங்கிறது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ith கிளாஸ் ஃப்ரீக்வன்சி தான் அது. xi மைனஸ் எக்ஸ் பார், xi அப்படிங்கிறது மிடில் வேல்யூ ஆஃப் த ith கிளாஸ். அப்புறம் இந்த n வந்து நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, சம்மேஷன் எஃப்ஐ. அடுத்தது வந்து ஷார்ட்கட் மெத்தட், அப்படி இல்லைன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலையும் வந்து மோரார்லெஸ் அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிஐங்கிறதும் இந்த டிஐயோட ஃபார்முலா என்னன்னா xi மைனஸ் ஏ பை சி. இது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனால டிஐயோட வேல்யூ வந்து xi மைனஸ் ஏ பை சி வரணும். இந்த இடத்துல சி அப்படிங்கிறது என்னன்னா வித் ஆஃப் த இன்டர்வல், அதாவது இப்போ இந்த இன்டர்வல் வந்து 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இதோட கேப் என்னன்னு பார்த்தோம்னா 10. அதே மாதிரி இந்த 10 to 20 இதோட கேப் பார்த்தோம்னா 10. அதுதான் வந்து இங்கே சி. உங்களுக்கு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டெலகிராம் லிங்க் ஷேர் பண்ணுறோம், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் உங்கள் டவுட்ஸை வந்து கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.